நான் முதல்வனை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். இது இல்லாமல் நான் முதல்ல மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதை எப்படி டெஸ்ட் அசஸ் பண்ணணும், மாணவர்களுக்கு இது எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறத முழுக்க அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிஎஸ் பொன்கார்த்திகேயன் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். நம்ம ஏற்கனவே நான் முதல்வன் ஸ்கீமில் உள்ள ஏற்கனவே நம்ம வீடியோ ஒரு நாலு வீடியோ சேர்த்தாப்பில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது ஃபஸ்ட் இயருக்கு உள்ளது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அண்ட் ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் வச்சு LSRW ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஃபஸ்ட் இயரில் படிக்கிற யூஜி பசங்களுக்கு செகண்ட் செமஸ்டருக்கு இவங்களுக்கு கவர்மெண்ட் ஆட்டானமஸ், நான் ஆட்டானமஸ், SF இது மாதிரி எல்லா இதுலேயுமே இது மொத்தம் 2 டெஸ்ட்டாக கொடுப்பாங்க. முதல்ல டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க கேம்பிரிட்ஜ் கோர்ஸுக்கு. அது இல்லாமல் அடுத்தது ஃபைனல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது இல்லாமல் மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் செகண்ட் இயருக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. தேர்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா IBM கேரியர் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் தேர்ட் இயர் BSc CS IT BCAங்கிறது மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், இதுவும் BSc 6th செமஸ்டர் யூஜிக்கு BCA IT இவங்களுக்கெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் அட்வான்ஸ் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி சேல்ஸ் ஃபோர்ஸ் சர்டிஃபைட் அசோசியேஷன் இதுவும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது BSc ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் இவங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் சர்டிஃபைட் அசோசியேட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது இல்லாமல் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் பவர்ட் பை டேப்லியூ இது BSc ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக், டேட்டா அனலிட்டிக்ஸ், BSc ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கெல்லாம் 6th செமஸ்டரில் ஆஃபர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் அட்வான்ஸ்மெண்ட் டூல்ஸ் இது மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங், நான் ஆட்டோனமஸ் காலேஜஸ்க்கும் இது ஆஃபர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பிரித் என்கேஜ்மெண்ட் மாடல் இது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி தேர்ட் இயர் 6th செமஸ்டர் UG BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCA இவங்களுக்கு. அது இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங் செக்ஷன் நான் ஆட்டோனமஸ் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு பண்ணுறாங்க. இது இல்லாமல் தேர்ட் இயர் 6th செமஸ்டரில் டீப் என்கேஜ்மெண்ட் மாடல் இது பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி 6th செமஸ்டர் UG BSc CS IT BCA எஸ்பெஷலி தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் டீப் என்கேஜ்மெண்ட் மாடலுங்கிற கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் SAP டெக் சாக்ஷம் அப்படிங்கிறதுல கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னென்னா சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுவும் BSc CS IT BCA செல்ஃப் ஃபினான்சிங் ஆட்டோனமஸ் காலேஜ், மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, மதர் தெரசா யூனிவர்சிட்டியோட வச்சுருக்காங்க. இது இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி தேர்ட் இயர் 6th செமஸ்டர் BSc CS IT BCA இவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் நான் ஆட்டோனமஸ்க்கும் ஆஃபர் பண்ணுறாங்க சைபர் செக்யூரிட்டி. இது இல்லாமல் NSC அகாடமி லிமிடெட் மியூச்சுவல் ஃபண்ட், கேபிட்டல் மார்க்கெட், இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ், GST, ஃபின்டெக், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேர்ட் இயர் 6th செமஸ்டர் UG BCom எக்கனாமிக்ஸ், BBA கவர்மெண்ட் எய்டட், நான் ஆட்டோனமஸ், எய்டட், செல்ஃப் ஃபினான்சிங் இவங்க எல்லாருக்குமே இது ஆஃபர் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஆடிட் எசென்ஷியல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா TNASDC BFSI ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட் ஃப்ரேம்வொர்க், எக்கனாமிக்ஸ், லாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேலி எசென்ஷியல்ஸ் இதுவுமே 6th செமஸ்டர் BCom எக்கனாமிக்ஸ், BBA 6th செமஸ்டர் ஃபைனல் தேர்ட் இயருக்கு உள்ளவங்களுக்கு உள்ள கோர்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் இதுவும் தேர்ட் இயரில் இருக்கிற BCom எக்கனாமிக்ஸ் BBAக்குள்ள கோர்சஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கோடிங் இது இல்லாமல் மெடிக்கல் கோடிங் இது 6th செமஸ்டர் பாட்டனி, பயோடெக்னாலஜி UG கோர்சஸ்க்கு இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த 16 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் இவாலுவேஷன் எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ரெகுலராக சொல்லிடுறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கேம்பிரிட்ஜ் சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எதை அப்படியே அப்ளை பண்ணணும், எல்லாருமே அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் ஆஃப் அவங்களுக்கு LSRWக்கு எப்படி பண்ணணுங்கிறதும் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அது இந்த வீடியோக்கு நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் இயருக்கு. ஓவரால் செகண்ட் இயர்ஸ் 4th செமஸ்டர் அவங்க UG முடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எசென்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு கோர்சஸ் இருக்குது. இதில் டேரெக்டாகவே மைக்ரோசாஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியலாக ஒரு லிங்க்கை கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வரிசையாக வீடியோஸ் வரிசையாக ஒரு 10 out of 10 சொல்லிட்டு ஒன்று ஒரு மாடியூல் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்,
வேர்ட், பவர் பாயிண்ட் இது சம்மந்தமாக இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வீடியோ ப்ராசஸில் அவங்க சொல்லுவாங்க. வீடியோவில் இருக்கிற எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 செக்ஷன்லேயும் ஒரு வீடியோ முடித்த பிறகு உடனே அதில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை உடனே வந்து கூகுள் ஃபார்மில் பண்ணுற மாதிரி அதை உடனே பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகணும். இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக முடிச்சிங்கன்னா எம்சிக்யூ இது எல்லாமே ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 4 ஆப்ஷனில் ஒன்றா தான் இருக்கும். நிச்சயமாக அதை முடிச்சிங்கன்னா 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 10 out of 10 அப்படிங்கிற வந்து மொத்த வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அது கிடைக்கும். அப்படி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் மைக்ரோசாஃப்ட் எசென்ஷியல் உங்களுக்கு ஃபுல்லாக முடிக்கும். இது ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செகண்ட் இயருக்குமே இது காமன். அது மாதிரி தேர்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா ஐபிஎம் கேரியர் இது வந்து பிஎஸ்சி IBM கேரியர் எஜுகேஷன் இது முழுக்க போக பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், விசுவலைசேஷன், ஃப்ரண்ட் எம்பவர், எண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐபிஎம் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து உங்களுக்கான கேரியர் எஜுகேஷன், ஏஐ அனலிட்டிக்ஸ், எண்ட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து இது சிஎஸ்சி, ஐடி, பிசிஏ இவங்களுக்கு தான். இதுவும் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மாதிரி ப்ராஜெக்ட் இவாலுவேஷன், டெக்னிக்கல் செக்ஷன் இருக்குது. மொத்தம் இவாலுவேஷனுக்கு 64 மார்க்கு, எஃப்சிக்கும் 36 மார்க்கு, மொத்தம் 100 மார்க்கு. இது இல்லாமல் எமர்ஜிங் டெக்னாலஜி ஒர்க் ஷாப் 2 மெஷின் லேர்னிங் இதுவும் பிஎஸ்சி, சிஎஸ், ஐடி, பிசிஏ தேர்ட் இயருக்கு யூஜிக்கு உள்ளது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்சி கொஸ்டின் இருக்குது, ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் இருக்குது, 75 மார்க்கு, 25 மார்க் எம்சிக்யூ நடத்துவாங்க. இது இல்லாமல் எமர்ஜென்சி டெக்னாலஜி ஒர்க் ஷாப் 2 இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது. இதில் டோட்டல் மார்க் 25 மார்க்கு, எம்சிக்யூ ஒரு 25 மார்க்கு. இதில் ப்ராஜெக்ட் இவாலுவேஷனுங்கிறதும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ஸ்பெஷலாகவே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அட்வான்ஸ் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி இது Salesforce சர்டிஃபைட் அசோசியேட். இது வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸுக்கு உள்ளது. இவங்களுக்கும் எம்சிக்யூ, ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் ரெண்டுமே இருக்குது. அதெல்லாம் டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் Salesforce இது பார்த்திங்கன்னா இதுவும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. இதுவும் எம்சிக்யூ, ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் சேர்த்து உண்டு. அது இல்லாமல் இது வந்து இப்போ மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் இவங்களுக்கும் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபார் ஒர்க் ஷாப் 2 இது பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் 6th செமஸ்டர் பிஎஸ்சி, சிஎஸ், ஐடி, பிசிஏ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இவாலுவேஷன் தனியாக உண்டு, ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் தனியாக உண்டு, எம்சிக்யூ உண்டு. எம்சிக்யூ இதில் 50 மார்க்கு, இதில் ஃபைனல் அசஸ்மெண்ட் 30 மார்க்கு, மிட் டேர்ம் வந்து 20 மார்க்கு, இவாலுவேஷன் ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் 25 மார்க்கு, டோட்டலாக 75 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா எமர்ஜி டெக்னாலஜி ஒர்க் ஷாப் 2 மைக்ரோசாஃப்ட் எஸ்ஏபி டெக் சாக்ஷன் டீப் என்கேஜ்மெண்ட் மாடல் தேர்ட் இயர் 6th செமஸ்டர் பிஎஸ்சி, சிஎஸ், ஐடி, பிசிஏ. எம்சிக்யூ வந்து இதில் பார்த்திங்கன்னா 50 மார்க்குக்கு நடக்கும். அதில் அசஸ்மெண்ட் 30 மார்க்கு, மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 20 மார்க்கு. இது இல்லாமல் டோட்டலாக வந்து 75 மார்க்கு, ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் 25 மார்க்கு. இது எம்சிக்யூ, ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் 2 பார்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜிங் டெக்னாலஜி ஒர்க் ஷாப் 2 இது செம்கா யூ அகாடமி சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஎஸ்சி, சிஎஸ், ஐடி, பிசிஏ இவங்களுக்கு உள்ளது. இவங்களுக்காக பார்த்திங்கன்னா செல்ஃப் இவாலுவேஷன் ஒரு 25 மார்க்கு, ஆல்டர்னேட்டிவ் அசஸ்மெண்ட் டூல் ஏஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, இது 50 மார்க்கு, மொத்தம் 75 மார்க்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபார் ஒர்க் ஷாப் 2 சைபர் செக்யூரிட்டி இது பிஎஸ்சி, சிஎஸ், ஐடி, பிசிஏ இவங்களுக்கு உள்ளது. இது வந்து எல்எம்எஸ் கம்ப்ளீஷன் அண்ட் எம்சிக்யூ அட்டண்டன்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் எமிஷன் மொத்தம் பார்த்திங்கன்னா எல்எம்எஸ் கம்ப்ளீஷன் ப்ளஸ் தியரி எம்சிக்யூ மொத்தம் 40 மார்க்கு, அட்டண்டன்ஸ் 10 மார்க்கு, கேஸ் ஸ்டடிஸ் சப்மிஷன் 25 மார்க்கு, டாக்குமெண்டேஷன் 15 மார்க்கு, ப்ராக்டிக்கல் எம்சிக்யூ 10 மார்க்ஸ். இது இல்லாமல் டிஜிட்டல் பேங்கிங், லாஜிஸ்டிக்ஸ், ஆடிட் எசென்ஷியல் இதுலேயும் பார்த்திங்கன்னா எம்சிக்யூ உண்டு, ப்ராஜெக்ட் எவாலுவேஷனும் உண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங், லாஜிஸ்டிக்ஸ், ஆடிட் எசென்ஷியல் இதுவும் பார்த்திங்கன்னா எம்சிக்யூ, ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் உண்டு. மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு இதில் வரும். ஆனால் 25 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். எம்சிக்யூ 25 மார்க்கு, ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் 75 மார்க், இம்ப்ளிமெண்டேஷன் 1 20 மார்க்கு, இம்ப்ளிமெண்டேஷன் 2 20 மார்க்கு, 3 20 மார்க்கு, 4 15 மார்க்ஸ். இது இல்லாமல் ஆப்ரேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் எம்சிக்யூ, கேஸ் ஸ்டடி சப்மிஷன் இது ரெண்டுமே உண்டு. கேஸ் ஸ்டடி சப்மிஷன் 60 மார்க்ஸ் உண்டு. அது மாதிரி எம்சிக்யூ 15 மார்க் உண்டு. இது இல்லாமல் மெடிக்கல் கோடிங் இது பார்த்திங்கன்னா வந்து எம்சிக்யூ இப்போ ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் 2 இருக்குது. மொத்தம் டோட்டல் மார்க்ஸ் 75 மார்க்கு, எம்சிக்யூ மொத்தம் 55 மார்க்கு, அக்ரிகேட்டட் 8 டேஸ் நடக்கும், ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் 20 மார்க்கு. இவ்வளோ தான் மொத்தம் நான் முதல்ல நான் ஆஃபர் பண்ண மொத்த கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஆட் அண்ட் கோர்ஸாகவே இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இதுக்கு வேல்யூவேஷனோட சேர்த்து நம்ம சொல்லிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏற்கனவே நான் போட்ட வீடியோஸ் இந்த வீடியோக்கில் நம்ம லிங்கில் போட்டிருக்கோம். நான் முதல்ல எஸ்பெஷலி கேம்பிரிட்ஜை வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதை வந்து லைக்கும் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ எதிர்பார்க்குறீங்களோ, இல்லை நீங்கள் எந்த மாதிரியான கான்டென்ட்டுக்கு எதிர்பார்க்குறீங்களோ, எது வந்து தெரியும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி வீடியோ தான் நம்ம போடுறோம். இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக தான் உண்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ் முன்கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ் முன்கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.